ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தப்போவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவியதை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் பாலகிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் எழில் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை ஆதரித்தும் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்துவோம் என வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதை அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நம்மிடத்தில் துணை ஆணையர் இருக்கிறார், அவரிடத்தில் நாம் பேசுவோம். சார் வணக்கம். என்ன பாதுகாப்பு நம்ம பலப்படுத்தியிருக்கோம், என்ன தகவல் சார்? நீங்கள் குறிப்பிட்டது போல காலையிலிருந்து ஒரு சில சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மெரினாவில் போராட்டம் நடைபெற இருப்பதாக ஒரு சில வதந்திகள் பரவிக்கொண்டிருந்தன. அதன் அடிப்படையில் மெரினா பகுதியில் கண்காணிப்பு அதிகப்படுத்தியிருந்தோம். பேட்ரோல் பீட் ஆஃபீஸர்ஸ் இந்த பகுதியில் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். இந்த பகுதி, மெரினா பகுதி, போராட்டத்திற்கு அனுமதிக்கப்படக்கூடிய பகுதி அல்ல. சென்னை மாநகரத்தில் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடிய இடங்கள் என்று ஒரு சில இடங்கள் இருக்கின்றன. யாராவது போராட்டம் நடத்த விரும்பினால் அவர்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அவர்களுக்கு போராட்டத்திற்கான அனுமதி முறைப்படி வழங்கப்படும். அதை தவிர்த்து இதுபோன்ற மெரினா போன்ற அனுமதிக்கப்படாத இடங்களில் கூடுவது என்பது காவல்துறை அனுமதிக்காது.